எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. என்னன்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆணோ பொண்ணோ எந்த வயசுங்கிறது எப்படி சொல்கிறது, சின்ன வயசோ பெரிய வயசோ வச்சுக்கோமே. ஆனால் ஒரு விஷயம் 100% ஒரு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. இந்த 100%ல் 99% நீங்கள் அன்பானவங்களாக இருங்க, அறிவானவங்களாக இருங்க, ஆபத் வந்தவனாக இருங்க, எப்படி வேணால் இருந்துக்குங்க. 99% ஆஃப் யுவர் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரிமைனிங் 1% நீங்கள் கோபக்காரங்களா ஆத்திரக்காரங்களா இருந்துக்க. கோவப்படுறவங்களா குறிப்பாக இருங்க. ஏன்னா அந்த கோபந்தான் எதிர்த்து இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே சின்னதாக ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இல்லைன்னா உங்களை பைத்தியக்காரனாக ஆக்கிடுவாங்க. உங்ககிட்ட அன்பாக நடந்துக்கிட்டால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அன்பும் ஆறுதலும் கிடைக்கும். ஒருவேளை உங்களை பகைச்சிக்கிட்டோ உங்களை எதிர்த்தோ நின்னா அந்த 1% ஆஃப் கோபத்தை ஆக்ரோஷத்தை யோசிக்காம காமிச்சிருங்க. இவங்களை தொட்டா பிரச்சனை ஆகுங்கிற பயம் இருக்கணும். நான் இதை தப்பாக சொல்ல வரல, இது எல்லாருக்குமே இது பொருந்தும். ஏன்னா சூழ்நிலைகளில் நம்ம விட்டுருப்போம். நம்மகிட்ட இருக்க கோபத்தையோ நம்மகிட்ட இருக்க ஆத்திரத்தையோ நாம் காமிக்காமல் இருந்திருப்போம். அதனால நாம தான் அதிகமாக மன உளைச்சலுக்கு உள்ளாயிருப்போம். இதை எதிர்த்து இருக்க ஆளுக எப்பயுமே யோசிக்கிறது இல்லை. அவங்க யோசிக்காமல் சில விஷயங்கள் பேசுகிறப்போ செய்கிறப்போ திருப்பி நாம் அவங்க முகத்தை அவங்க கிட்ட இதே மாதிரி காமிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. யோசிச்சு பாருங்க. நாம் கும்பிடுற சாமிகளே சாந்தமாகவும் தெய்வீகமாகவும் இருக்கிறவங்க கையில் ஆயுதங்களும் வச்சுருக்காங்க. பிரச்சனைனா அந்த ஆயுதங்களாலேயே சம்மந்தப்பட்டவங்க அழிக்கப்படுவாங்க. வணக்கம்.